வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தமிழ் சிங்கள புத்தாண்டு முடிவடைந்த பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் எதிரணிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே மேற்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் 13க்கும் மேற்பட்ட கட்சிகளின் இணக்க கடிதமும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஏற்கனவே செலுத்தப்பட்ட கட்டுப்பணம் மீள செலுத்தப்படவில்லை. இதனால் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு கூட நிதி நெருக்கடி உள்ளது. எனவே கட்டுப்பணத்தை மீள செலுத்திய பின்னரே தேர்தல் அறிவிப்பு விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் வரவு செலவு தொடர்பான நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 17ஆம் தேதி ஆரம்பமாகி மார்ச் மாதம் வரை நடைபெறவுள்ளது. இதற்கிடையில் தேர்தல் பிரச்சாரம் இடம்பெற்றால் அது பெரும் நெருக்கடியாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல சாதாரணதர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு அமைதியானதொரு சூழ்நிலை இருக்க வேண்டும் எனவும் புத்தாண்டுக்கு இடையில் தேர்தலை நடத்துவது அரசு அதிகாரிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எதிரணிகளால் தேர்தல் ஆணைக்குழுவிடம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிரணிகள் மற்றும் அரசு ஊழியர்களை அச்சுறுத்தி ஒடுக்கிய ஆட்சியை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி வழங்கியது. அதனை தற்போது நிறைவேற்ற முடியாதுள்ளதால் நாடாளுமன்றத்தில் எதிரணியையும் வெளியில் அரசாங்க ஊழியர்களையும் அச்சுறுத்தல் மூலம் ஒடுக்கி ஆட்சியை நடத்த பார்க்கின்றது. ஜனாதிபதி அண்மையில் போலீஸ் ஆணைக்குழுவை விமர்சித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 139 போலீசாருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த அரசியலையே தற்போது நடத்துவதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது. தமது அரசியல் தேவைப்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்றார். மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதியின் புகழுடல் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் அஞ்சலியை தொடர்ந்து தீயுடன் நேற்று சங்கமித்தது. தமிழ் ஊடக பரப்பில் 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்ட மூத்த ஊடகவியலாளர் பாரதியுடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் காலமானார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் பாரதியின் புகழுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் இறுதிக்கிரியைகள் மற்றும் அஞ்சலி உரைகள் இடம்பெற்று நண்பகல் 1 மணியளவில் கொக்குவில் இந்து மயானத்துக்கு புகழுடல் எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கு நாளை வருகை தரவுள்ளார். நாளைய தினம் காலை கோப்பாய் கலாசாலையில் இடம்பெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பிரதமர் அதன் பின்னர் வடமாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல் நடத்த உள்ளார் என்றும் தெரிய வருகின்றது. தொடர்ந்து நாளை மாலை ஏழாளி, சுழிபுரம், சண்டிலிப்பாய் பகுதிகளில் இடம்பெறும் மக்கள் சந்திப்பில் பிரதமர் பங்கெடுக்க உள்ளார். இதைத் தொடர்ந்தும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பிரதமர் ஹரணி செல்ல உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தில் செயலிழந்த 3 மின் உற்பத்தி கட்டமைப்புகளும் மீள இயங்க ஆரம்பித்துள்ளன. இந்த மின் கட்டமைப்புகள் பொறியியலாளர்களின் கண்காணிப்பில் இயக்கப்படும் நிலையில் மின் கட்டமைப்பின் செயற்றிறனை அடிப்படையாக வைத்து இன்று மின்வெட்டு தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெரும் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்று சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் துறையின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்த பிரதி அமைச்சர் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் ஈடுபட்டார். இதன்போது வடமாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிறப்பு திட்டமிடல்களை கொண்டுள்ளதா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதான இலக்குகளில் வடக்கு கிழக்கு பகுதிகளை அபிவிருத்தி செய்வதும் ஒன்றாகும். இன்னும் சில காலத்தில் முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வடக்கிலும் கிழக்கிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களும் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மக்களும் அதிக அளவில் உள்ளனர். அவர்களின் வாழ்க்கையை அழகாகவும் வளமாகவும் மாற்றுவதை நாங்கள் எங்களின் நோக்கமாகவே கொண்டுள்ளோம் என்றார்.
யாழ்ப்பாணம் செம்மணிக்கு அருகாக சந்தேகத்துக்கு இடமான வகையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அரியாலை சிந்துபாத்தி மயானத்தில் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்காக ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. ஒப்பந்தக்காரர்கள் கட்டுமான பணிகளுக்காக நேற்று முன்தினம் நிலத்தை தோண்டிய போதே வெறும் 1.5 அடி ஆழத்தில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் இந்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபைக்கு ஒப்பந்தக்காரர்களால் அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வருகை தந்த நல்லூர் பிரதேச சபை செயலாளர், பிரதேச சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர், மயான சபை உறுப்பினர் ஆகியோர் மனித எச்சங்களை பார்வையிட்டுள்ளனர். இதையடுத்து ஒப்பந்தக்காரர்கள் தொடர்ந்தும் கட்டுமான பணிகளை முன்னெடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவிக்கையில், சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்த போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2 எச்சங்களை மீட்கப்பட்டன. நான் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு கூறினேன். எனினும் ஒப்பந்தக்காரர்கள் மறுத்துவிட்டார்கள். மயான அபிவிருத்தி சபை ஒப்பந்தத்தின் தொடர் பணிகளை மேற்கொள்ளும் இந்த மயானத்தில் கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளன. ஆதலால் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.